ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, தயிர் சாதம் தாங்க செய்ய போறோம். அதுவும் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா க்ரீமியா, டேஸ்டியா எப்படி இந்த தயிர் சாதம் செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரைஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எப்பயுமே வந்து நான் பாத்திரத்தில் வந்து சாதம் வடித்து தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது மாதிரி இன்னைக்கு வந்து ஒலை கொதிச்சிச்சு, நம்ம அரிசியும் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து சாதத்தை வேக விட்டுக்கலாங்க. ஒரு சைடு வந்து நம்ம பால் காய்ச்சிக்கலாம். நான் இந்த தயிர் சாதம் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் ஊற்றி தாங்க செய்ய போகிறேன். அதனால் வந்து பாலை ஃபஸ்ட்டு நம்ம காய்ச்சி நல்லா ஆற விட்டுக்கலாம். பால் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நல்லா ஆறட்டும் பால். இப்போ சாப்பாடு பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குண்டு. சாதம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து வெந்துருச்சுங்க. இந்த சாதத்தை நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா குழைய வேவிக்கணும் தேவையில்லை. நான் வந்து இன்றைக்கி வந்து 2 சாதமாக பிரிக்க போகிறேன். பாதி இது வந்து குழந்தைகளுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து சாதம் ரெடி பண்ண போகிறேன். பாதி சாதம் வந்து ரச சாதத்துக்கு ரெடி பண்ணுறேங்க. அதனால் வந்து சாதத்தை வடித்து 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ சாதமும் வடித்தாச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸில் வந்து நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம தயிர் சாதம் செய்கிற அளவுக்கு மட்டும் சாதம் எடுத்துக்கலாம் இதுலேருந்து. இப்போ நமக்கு தேவையான சாதம் எடுத்தாச்சுங்க. இந்த சாதத்தை வந்து நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா சூடாக இருக்கப்பே நீங்கள் மசிச்சு விட்டிங்கன்னா சாதம் நல்லா குழஞ்சு வரும். அதனால் வந்து சூடாக இருக்கப்பே நம்ம நல்லா மசிச்சு விட்டுலாங்க. நல்லா மசிச்சு விட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நீங்கள் மசிச்சு விடுங்க. நான் பால் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பால் விட்டு நம்ம கிளறியாச்சுங்க. இந்த டயத்தில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் வந்து தயிர் எடுத்துருக்கேங்க. நல்லா கெட்டியான தயிராக எடுத்திருக்கேன். ரொம்ப புளிப்பு தயிராக எடுத்துறாதீங்க. மதியம் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப ரொம்ப புளிச்சுட்டு போயிடும். அதனால புளிப்பு கம்மியான இருக்க தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ தயிர் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து தயிர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஆல்ரெடி வந்து சாதத்தில் வந்து உப்பு சேர்த்து தான் வடிச்சிருக்கோம். அதனால் உப்பு வந்து பார்த்து சேர்த்து நீங்கள் வந்து கிளறி கொடுத்துக்கோங்க. சாதத்தை நல்லா கிளறி கொடுத்தாச்சு. இப்போ ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துர்லாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உளுந்து கடுகு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சியை வந்து கட் பண்ணி சேர்த்தாலும் சரி, இல்லைனா துருவி நீங்கள் வந்து தயிர் சாதம் சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். 3 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நான் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண தாளிப்பு வந்து நம்ம தயிர் சாதத்து கூட சேர்த்துக்கலாங்க. தயிர் சாதத்து கூட சேர்த்தப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். தாளிப்பு கூட வந்து நிறைய பேர் வந்து கடலை சேர்க்குறாங்க, முந்திரிலாம் சேர்க்குறாங்க. அப்படிலாம் சேர்த்தா தயிர் சாதம் மாதிரியே இருக்காது. ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ டிஃபன் பாக்ஸு கொடுக்கறனால ரொம்ப கொழகொழப்பாக கொடுத்தா மதியம் அவங்க சாப்பிட்றப்ப ட்ரெஸ் எல்லாத்துலேயும் ஒழுக விட்டுருவாங்க. அதனால் இந்த பதம் போதும். இது வந்து நம்ம டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டு வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்து தயிரோ அல்லது பாலோ சேர்த்து மிக்ஸ் பண்ணால் இன்னும் நல்லா கிரீமியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம டிஃபன் பாக்ஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து இதுலேருந்து நான் சாதத்தை எடுத்து வச்சிட்டேங்க. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. குழந்தைங்க அப்போ தான் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றப்ப மதியம் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கல, பால் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து தண்ணி விட்டு தயிர் சாதம் இருக்காதுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ பாதியை வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க தயிர் சாதத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்க்குறேன். நீங்கள் தயிரோ பாலோ சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக கிரீமியாக கிடைக்கும். இந்த தயிர் சாதம் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா தயிர் ஊற்றி இதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது ஊறுகாய் மட்டும் இருந்தால் கூட போதும். குழந்தைங்க இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு கொடுத்தா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.